செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் பாலவேல் இணைகிறார். பாலவேல், இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு. சரத்குமாரினுடைய அரசியல் அப்படிங்கிறது நீங்க குறிப்பிட்டது போல 2007 அது அரசியல் கட்சியாக உருவெடுப்பதற்கு முன்னதாகவே அவர் பல்வேறு அரசியல் இயக்கங்களோடு தொடர்பில் இருந்தவர் தான். ஒரு அரசியல் கட்சியாக சமத்துவ மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை இத்தனை ஆண்டு காலம் அவர் மேற்கொண்டு வந்ததையும் நாம் பார்த்தோம். இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தலை ஒட்டி தற்போது சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்திருக்கிறார் சரத்குமார். இத்தொடர்பான கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்தது, சரத்குமார் இணைத்து இருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? சரத்குமார் குறை சொல்வதற்கோ குற்றம் சொல்வதற்கோ கூட்டணி என்பதற்கு இணைப்பு என்பதற்குமான ஒரு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணி என்றால் ஒரு கட்சிக்கு பலம் இருந்தால்தான் கூட்டணிக்குள் போவார்கள். இணைப்பு என்றால் ஒரு கட்சிக்கு பலம் இல்லை என்று மறைமுக அர்த்தம். காரணம், பலம் வைத்திருக்கும் போது இன்னொரு கட்சியோடு அதை இணைக்க மாட்டோம். ஆனால் நமது கட்சிக்கான பெரிய பலம் இல்லை, எத்தனை தொகுதிகள் கொடுத்தாலும் வெற்றி பெற முடியுமோ என்ற சந்தேகம் இதெல்லாம் இருந்தால் ஒரு பெரிய கட்சியோடு இணைவார்கள். எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதாவிலே இதற்கு முன்பு இணைந்த ஒரு பெரிய தலைவர் திருநாவுக்கரசர். அவர் அப்போது ஒரு கட்சி வைத்திருந்தார், எம்ஜிஆர் அதிமுக என்று அதற்கு பெயர். பாரதிய ஜனதாவோடு இணைந்தார். பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் பதவி அவருக்கு தரப்பட்டது. கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைதான் சரத்குமாருக்கு என்று நான் நினைக்கிறேன். காரணம், தேசியத்திற்கு அவர் தேவைப்படுகிறார் என்று திரு அண்ணாமலை அவர்கள் கூறுகிறார்கள். எனவே தேசிய செயலாளர் பதவி கணிப்பு. ஆனால் திருநாவுக்கரசர் இணையும் போதும் அதிமுகவின் தொண்டர்களோ அல்லது எம்ஜிஆர் அதிமுகவுக்கு என்று பெரிய தொண்டர் பலமோ இல்லை. பாரதிய ஜனதாவுக்குள் போய் பாரதிய ஜனதாவிலே இருக்கிற பல்வேறு ஒரு பெரிய கட்சியோடு அதுவும் தேச போது அந்த கட்சியிலே இயல்பாக இருக்கிற சீனியர்கள், அவர்கள் சார்ந்த குழுக்கள், கோஷ்டி மனப்பான்மை இதோடு சேர்ந்துதான் போட்டி போட வேண்டியது வரும். என்றாலும் சரத்குமார் எடுத்திருக்கிற ஒரு முடிவு, அந்த முடிவு வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். மிக குறிப்பா நீங்க சொன்னது போல வேற மாநிலங்கள்ல நிறைய நடந்திருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் 1-2 சம்பவங்கள் தான் அது போல நடந்திருக்கிறது. தங்களுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல கூட தங்கள் கட்சியை பலப்படுத்த வேண்டும், சொந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற முனைப்புகள் அதிகம் காட்டப்பட்ட நேரத்தில் கட்சியை பாஜகவுடன் இணைப்பது என்கிற அந்த முடிவை சரத்குமார் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பலம் இல்ல, கட்சியில போதுமான அளவுக்கு அவருக்கான தொண்டர்கள் பலம் இல்ல அப்படிங்கிற முனிவாத்தான் அதை பார்க்க முடியுமா? அப்படிதான் பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், சொந்த கட்சிக்கு பெரிய பலம் இருந்தால் யாருமே இன்னொரு கட்சியோடு போய் இணைய மாட்டார்கள். உதாரணமாக பல்வேறு கட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு எம்பி தொகுதி மட்டும் பெற்ற கட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த மேஜர் பார்ட்னரோடு போய் இணைகிற முடிவை எடுக்க மாட்டார்கள். அப்படியான முடிவை திரு சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்றால், அதுவும் அவர் அதிமுக எம்பியாகவும் இருந்திருக்கிறார், பல்வேறு அரசியல் பரிணாம நிலைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறார். ஆனாலும் ஒரு மேஜர் பார்ட்னர், நம்ம அகில இந்திய அளவிலே மேஜர் பார்ட்னர், தமிழ்நாட்டிலே அந்த அளவுக்கு வாக்கு உயரவில்லை. ஆனாலும் சரத்குமார் பேசும்போது என்ன சொல்கிறார்? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி மலர நான் பாடுபடுவேன் என்று சொல்கிறார். ஒரு டிஸ்டன்ட் ட்ரீம், ஒரு தொலைதூர கனவு. அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்றால் கட்சியிலே இணைவதை தவிர வேறு வழி இல்லை. இன்னொன்று, அவருக்கென்று ஒரு எம்பி தொகுதி கொடுத்தாலும் அந்த எம்பி தொகுதியிலே அவர் வெற்றி பெற வேண்டும். இப்படி உண்மையிலேயே பல தர்ம சங்கடங்கள் இதில் இருக்கின்றன. எனவேதான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார். சமத்துவ மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே அவர் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அது சரத்குமார் கட்சி தான். பாரதிய ஜனதாவுக்கு இந்த வரவால் என்ன லாபம், அரசியல் ரீதியாக அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலிலே என்ன அவர்களுக்கு அனுகூலம் கிடைக்க போகிறது, இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். இல்ல, நீங்க குறிப்பிட்டது போல சங்கடங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு கட்சியை கொண்டு போய் பாஜகவில் இணைப்பதன் மூலமாக அவருக்கான ஒரு மினிமம் கேரண்டி என்பது இருக்குமா? ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பது, ஒரு பதவி கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மினிமம் கேரண்டியாவது சரத்குமாருக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக அவருக்கு தேசிய செயலாளர்களில் ஒருவர் என்கிற அந்த அந்தஸ்து தரப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சூசகமாக குறிப்பிட்டார். அதுதான் திரு திருநாவுக்கரசு அவர்களுக்கும் தரப்பட்டது. எனவே அப்படியான ஒரு பதவிதான் தரப்படும் என்பது எனது கருத்து. அதுபோக அவரை பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஸ்டார் வேல்யூ என்று வரும்போது அந்த கிரௌடு புள்ளி, ஒரு கூட்டம் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியாக திரு சரத்குமார் அவர்கள் வர முடியாது, அது அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். எனவே சரத்குமாரின் வருகை என்பது பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் சேர்க்கும். பாரதிய ஜனதாவின் அந்த கேம்பெயின், எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அது ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் சேர்க்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதாவில் சேர்ந்த பல நட்சத்திரங்கள், கௌதமி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள்
பாரதிய ஜனதாவிலே அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் வெளியே போனதையும் நாம் சமீப காலமாக அதை நாம் பார்த்து வருகிறோம். அன்றைய காலகட்டத்திலே கௌதமிக்கெல்லாம் முன்பு போய் சேர்ந்த பல்வேறு ஸ்டார்கள் அவர்களும் இதே மாதிரியான, குறிப்பாக பல்லவி போன்றவர்கள், அவர்கள்லாம் அந்த எஸ்டரியர் ஸ்டார்ஸ், அவர்களுக்கும் அந்த பெரிய அளவுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் பாரதிய ஜனதா விட்டு வெளியே வந்தார்கள். தேசிய கட்சிகளுக்கே உரித்தான பல்வேறு பிரச்சனைகள் அதில் இருக்கின்றன. என்றாலும் சரத்குமார் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அந்த முடிவு என்பது அவரது கட்சிக்காரர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தால் மகிழ்ச்சி தான். மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன். சார் வணக்கம். வணக்கம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோடு இணைந்திருக்கிறது. இது மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு. காமராஜர் ஆட்சியை போல ஒரு வலிமையான ஆட்சியை மோடி தந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு மேலும் வலிமை சேர்க்கும் விதமா கட்சியை பாஜகவோடு இணைத்திருக்கிறோம்ங்கிறார் சரத்குமார். எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு அரசியல்வாதின்ற முறையில அல்லது ஒரு செல்வாக்கு ஓரளவுக்கு இருக்கிற நடிகர் முறையில சரத்குமார் பாஜக அவருடைய கட்சியை இணைக்கிறதுல அது அவருடைய விருப்பம் சார்ந்த ஒரு விஷயம். ஆனா அதற்காக மோடி அவர்கள் காமராஜர் போன்றெல்லாம் ஆட்சி செய்கிறார் என்ற அந்த மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமான கருத்து என்பது என்னுடைய கருத்து. காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த விதத்திலும் மக்களை பிரிக்கிற மாதிரியான எந்த சட்டங்களையும் அவர் கொண்டு வந்ததில்லை என்பது என்னுடைய பார்வை. ஸோ கம்மிங் பேக் டு சமத்துவ மக்கள் கட்சி, அவர் சரத்குமாரை பொறுத்த மட்டும் பல்வேறு கட்சிகள் இருந்திருக்காரு. இந்த தடவை பாஜக கூட்டணியில் இருக்காரு. அவர் கட்சிக்கு கொஞ்சம் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு. ஸோ அந்த செல்வாக்கு கொஞ்சம் பாரதிய ஜனதாக்கு இந்த வாட்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அவருடைய மனைவி ராதிகா அவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திமுகவுக்குலாம் நல்லா பிரச்சாரம் பண்ணி பழக்கப்பட்டவங்க. அவர்கள் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கொஞ்சம் அட்வான்டேஜா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் செல்வாக்கு என்று பார்க்கும்போது கட்சிக்கு என்று ஒரு பெரிய அளவு செல்வாக்கு இல்லாட்டி கூட ஒரு பர்சனாலிட்டி என்ற முறையில பாஜக சேரும் போது அது ஒரு பாஜகவுக்கு ஒரு கூடுதல் பலமாக காட்சியளிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்பது என் கருத்து. வெளி மாநிலங்கள்ல, மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடக்கும். ஆனா தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்வுகள், ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிப்பது அதற்கான இலக்கு, அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நோக்கம் நிறைவேறுவதை நோக்கித்தான் எல்லாரும் பயணிப்பாங்க. ஆனா எந்த காரணத்துக்காக சரத்குமார் தன்னுடைய கட்சியை பாஜகவோடு இணைத்திருப்பார் நீங்க பாக்குறீங்க ஒரு அரசியல் நோக்கரா? இல்ல, அவர் காமராஜர் ஆட்சின்னு இப்ப சொல்றது அது சரியா பொருத்தமாக இருக்கிறதா என்று எனக்கு தெரியல. பட் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அதிமுக எல்லாம் இருந்திருக்காரு. அதிமுக இருந்தபோது அவர் காமராஜர் ஆட்சியை பத்தி எல்லாம் அவர் பேசினது இல்லைன்றது என்னுடைய கருத்து. இப்ப பாஜக இணையும் போது சற்றும் பொருந்தாத காமராஜரை பேசும்போது ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்கு, அதனால அவர் இணைஞ்சிருக்காரு. இல்ல மோடியை அவர் விரும்புறாரு, மோடி ஆட்சி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால இணைஞ்சிருக்காருன்றதை தவிர வேற எதுவும் ஒரு வலுவான காரணங்கள். ஏன்னா இன்னைக்கு கூட நடிகர் விஜய் சிஏ பத்தி கருத்து சொல்லும் போது பிளவுவாத கொள்கையெல்லாம் கடைபிடிக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பாஜகவை நேரடியா அட்டாக் பண்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்காரு விஜய். அதனால சரத்குமார் எந்த அடிப்படையில பிஜேபி ஆதரிக்கிறார் என்பது நிச்சயமாக ஒரு புரியாத விஷயம். ப்ராபபிளி அவர் நம்புறாரு மோடி அவர்கள் சிறந்த ஆட்சியை இந்தியாவுக்கு கொடுத்திருக்காரு, அதனால அவர் சேர்ந்திருக்கலாம் என்பது என் கருத்து. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க போறீங்க, எவ்வளவு இடங்கள்ல போட்டியிட போறீங்க, நீங்க தனித்து போட்டியிடுவீங்களா அப்படிங்கிற தொடர்ச்சியான கேள்விகள் என்னை ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாக்குது, அதனாலையும் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறார். அந்த அடிப்படையில் அவர் அந்த முடிவை எடுத்திருந்தாருன்னா அவர் தொடர்ந்து அடுத்த தேர்தல் வரையும் பாஜக கண்டினியூ பண்ணணும்னு நான் விரும்புறேன். மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை சரத்குமார் பாஜகவோடு இணைத்திருக்கிறார். ஒரு வலிமையான ஆட்சி, நாடு முழுவதும் காமராஜர் ஆட்சியை போல மோடி தந்து கொண்டிருக்கிறார். அந்த வலிமைக்கு மேலும் வலிமை சேர்க்கிற விதமா கட்சியை இணைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? வணக்கம். நடிகர் சரத்குமார் அவர்கள் 2011 தான் அகில இந்திய சமத்துவ கட்சியை தொடங்கினார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இசைந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தூணாகவும் துணையாகவும் இருந்தது. ஆக இந்த வகையில் பல்வேறு சூழ்நிலைகளில் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு பல ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றிய அவர் புதிய கட்சியை தொடங்கினார். ஒரு கட்சி தொடங்குவது என்பது இயல்பான ஒன்றுதான். அதை தொடர்ந்து நடத்துவது என்பதுதான் சிரமம், சிலுவைப்பாடு. அந்த சிரமத்தை தூக்கி சுமக்க வலுவில்லாத காரணத்தினால்தான் பல்வேறு கட்சிகள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து போய் நிற்கிறது. இதற்கு பல கட்சிகளை நாம் சொல்லலாம்.
எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ, எந்த கொள்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த தீராத வேகத்தோடும் தீர்க்க முடியாத தாகத்தோடும் கொண்டு சேர்த்ததோ அது இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆக ஒரு பெரும் சத்தத்தோடு ஆறுகளில் கடந்து போகிற தண்ணீர் இறுதியாக கடலிலே கடந்து விடுவதைப் போல சத்தமின்றி தன்னுடைய கொள்கைகளை பாஜகவிலே கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதே சமயத்திலே அவர் திரு மோடி அவர்களை பற்றி புகழாரம் சூட்டியிருப்பது அந்த கட்சிக்கு அவர் இணைந்த காரணத்தினால் அப்படி அவர் சூட்டியிருக்கலாம். அது அவருடைய கருத்து. மிக்க நன்றி திரு வைகைச்செல்வன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கிற முனைப்போடு பணியாற்ற வேண்டும் என்று தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய சரத்குமார் தன்னுடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்திருக்கிறார். அந்த இணைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை நாம் தொடர்ந்து பார்த்தோம். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். Hey, listen.